சத்திய ஞான சபை வடலூர்ல இருக்கிறேன். வடலூர்ல இருக்கக்கூடிய ராமலிங்க வள்ளலாருடைய ஞான சபைக்கு நான் வந்திருக்கிறேன். சத்திய தரிசனம் என்று சொல்லக்கூடிய வள்ளலாருடைய அடிப்படையாக விளங்கக்கூடிய சத்திய தரிசனம் என்ற அடியவரை நான் பார்க்க வந்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. ஆமா 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 ஐயா, இப்ப இந்த ஞான சபை சொல்றாங்கல்ல, இந்த ஞான சபைனா என்ன? இந்த பிள்ளைகளுக்கு தெரியற மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பொதுவாக இது வெறும் ஒரு கோவிலோ சமய மதம் சார்ந்த வழிபாட்டுக்கான ஒரு இடமோ கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு அமைப்பினை உருவாக்க வேண்டும் சொல்லி வள்ளல் பெருமானார் பல்வேறு சமய வழிபாடுகள் இருந்த காலத்துல இதை உருவாக்குனார். இது பொதுவா பாருங்களேன், இங்க இருக்கக்கூடிய இந்த வெளியில பாத்தீங்கன்னா அந்த கம்பியை பாருங்களேன் அண்ணா, அந்த கம்பியை காட்டுங்க. கம்பியை காட்டுங்க. அங்க 21,600 சங்கிலிகள் இருக்கும். ஓ, இதை நீங்க எண்ணியும் பாத்திரலாம், நிறைய பேர் எண்ணியும் பார்த்தாச்சு. 21,600 சங்கிலிகள் இருக்கும். இது முழுக்க முழுக்க ஒரு மனிதனுடைய சுவாசமானது ஒரு நாளைக்கு 21,600 சரியா சுவாசிச்சீங்கன்னா 120 ஆண்டுகள் வாழலாம். அருமை. அப்ப நீங்க சுவாசம் தாறுமாறா போச்சுன்னா வாழ்நாள் குறையும். 21,600 போல நீங்க 25,000 26,000 அப்ப மூச்சுதான் ஒருவருடைய வாழ்நாளை தீர்மானிக்கிறது. அப்ப அதை அடையாளமா வைக்கிறாரு. வெளிப்புறத்துல மூச்சை வச்சாச்சு, உள்புறத்துல என்ன வைக்கிறது? உயிரை வைக்கிறார். எப்படி வைக்கிறது தான் ஜோதியாக வைத்திருக்கிறார். இந்த ஞான சபையோட அமைப்பு பாத்தீங்கன்னா எண் கோணத்துல இருக்கும். அப்படியே பார்க்கலாம் வாங்களேன். எண் கோண அமைப்புல முழுக்க முழுக்க எண் கோணத்துல கட்டியிருப்பாரு. ஆமா, 8 வடிவத்துல பாத்தீங்கன்னா மனிதனுடைய சிரசு தான், தலைதான் உங்களுக்கு எண்கோணத்தில் இருக்கும். ஆமா, அந்த சிரசினை குறிப்பதற்காகத்தான் இந்த எண்கோணத்தை என்ன பண்றாரு உங்களுக்கு உருவாக்கி இருக்காரு. ஓஹோ, அருமை. இந்த எண்கோணத்துல என்ன வந்துருச்சு? சிரசு வந்துருச்சுங்களா? ஆமா. அதுக்கு நடுவுல என்ன வைக்கணும்? அதுக்கு நடுவுல உடலை வைக்கணும். தலையை வச்சாச்சு. தலைக்கு மையமா என்ன இருக்குங்க? நுரையீரல் இருக்கு, காற்று இருக்கு. நுரையீரல் உங்களுக்கு இங்க இருக்கு, வெளிவட்டத்துல வச்சாச்சு. ஆமா. இந்த காற்று எந்த ஒன்றை பாதுகாக்கிறதோ அதை வைக்கணும். எந்த ஒன்றை பாதுகாக்கிறது? எந்த உயிர் என்ற ஒன்று, ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறதோ அதை அடையாளப்படுத்தும் விதமாகத்தான் நடுவுல உங்களுக்கு ஜோதியை காட்டினார். அற்பெரும் ஜோதியாக இறைவனாக அந்த ஜோதி என்ன பண்றாருங்க காட்டுறாரு. இதுல பாத்தீங்கன்னா 8 பக்கத்துலயும் உங்களுக்கு வாசல்கள் இருக்கும். நீங்க ஜோதி தரிசனம் பார்க்கணும்னா 8 பக்கத்துலயும் பார்க்கலாம். அப்ப இதுல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சு போயிருது. உயிரினுடைய மையம் என்று சொல்லக்கூடியது சிற நடுவாக மாறப்படுகிறது. சிற நடுவில் ஒரு அணையாத ஒன்று இருக்கிறது அப்படின்னு என்ன பண்றாரு நமக்கு காட்டுவதற்காக இந்த பல புரியாத விஷயங்களையும் சூட்சமங்களையும் புரிய வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெருமானார் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்திருக்காரு. அதுதான் இந்த ஞான சபையினுடைய தத்துவம். அப்ப இந்த ஞான சபைக்கு வந்துட்டா போதுமா, கோவிலுக்கு போற மாதிரி கும்பிட்டா போதுமானா இங்க அந்த வேலை பண்ண முடியாது. நீங்க உள்ளே வரும்போதே என்ன போட்டிருந்தாரு? கொலை புலை தவிர்த்தோர் மாத்திரம் அடிப்படையில் ஒழுக்கத்தினை அடிப்படையாக வைத்து மார்க்கத்தை கட்டமைக்கிறார். அப்ப அடிப்படையில கொலை புலை இல்லாம இருந்துச்சுனாவே நீங்க என்ன பண்ணிடலாங்க, ஞான சபையில் வருவதற்கும் தகுதியானவர்களாக மாறணும். மனித வேகம் கிடைச்சாலும் ஞானம் அடைய வேண்டுமானால் ஒழுக்கம் வேண்டும். பேஸ் லைன் ஒழுக்கம் தான். நீங்க வழிபாடே ஒழுக்கத்தை வச்சுதான் நம்ம பண்ணணும். நீங்க கோயிலுக்கு தேங்காய் பழம் கொண்டு போற மாதிரி நீங்க ஒரு தட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுல ஒழுக்கம் தான் எவ்வளவு இருக்கு, அதை வச்சுதான் இறைவன் அடைய முடியும். நீங்க பாட்டுக்கு போயிட்டு 500 ரூபா டிக்கெட் 1000 ரூபா டிக்கெட் போட்டு உள்ள போயிட முடியாது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் பாருங்க இந்த ஒழுக்கம் சுய ஒழுக்கமாக வர வேண்டும், தனி மனித ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒழுக்கம் எந்த அளவு நிக்கிறோம். அந்த 5 புலன்களை ஒவ்வொன்னா சரி செய்ய சொல்லி தராருங்க. அப்படி சரி செய்யும் போது நீங்க என்ன பண்ணலாம், இறைவன் யார், நீங்கள் யார், நீங்கள் யாருன்னு தெரியாதப்ப இறைவன் யாருன்னு தெரிய முடியாது. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மார்க்கம் இது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இன்றைக்கு உலக விஞ்ஞானம் வளர்ந்து மேலை நாடுகள் எவ்வளவோ அவன் ஆராய்ச்சி பண்ணாலும் கூட இவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை வள்ளல் பெருமானார்
சாதாரணமா இங்க கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆஹா, அருமை அருமை. இன்னைக்கு அவங்க சேட்டலைட் விட்டு எங்க எந்த கடவுள் இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அந்த காலத்திலே என்ன பண்றாருங்க, திருவருட்பாவில் முழுக்க முழுக்க கொடுத்துட்டாரு. அதற்கு புறத்திலே ஒரு அடையாளமாகத்தான் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தை உருவாக்கியிருக்கு. ஆஹா, அருமை அருமை. அடுத்து இந்த ஞான சபைக்கு வருவதற்கு ஒரு சாலை, இப்ப நீங்க கல்வி சாலைன்னு வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, கல்விக்கு ஒரு சாலை வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, அப்படி வந்தாதான் கல்வி அடைய முடியும். ஞான சபைக்கு ஒரு சாலை வச்சிருக்காரு. அந்த சாலை தான் தர்மசாலை. தர்மசாலை வழியா வந்தாதான் ஞானம் கிடைக்கும். அதான் தனி மனித ஒழுக்கத்திலிருந்து எவ்வளவு மாறுகின்றாலும் அவனுக்கு ஒழுக்கம் கிடைக்காது, அந்த கருணை கிடைக்காது, இறையருள் கிடைக்காது. தனி மனித ஒழுக்கமானது சீர்பற்று இருந்தால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியுங்கிற ஞான தத்துவத்தை சொல்லக்கூடிய இடம் ஞான சபை இடம். தர்மசாலை வாங்க, அருமையா போகும் அருமையா போகும். எப்படி அணையாத ஜோதியானது இருக்கிறதோ அங்கே அணையா அடுப்பு வச்சிருக்காரு. ஏன்னா பசி இருக்கும் போது உங்களுக்கு ஞானம் சொல்ல முடியாது. அதான் அப்ப வயிறு நிறைஞ்சாத்தே மனசு நிறையும். அப்ப அந்த அடிப்படையில ஒரு ஜீவகாரணி ஒழுக்கத்தை கொண்டாந்து தனக்கு மட்டுமே சாப்பிடுற காலத்துல பிற உயிர்களுக்கு பசி எடுக்குமே, அவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு பார்த்துட்டாலே ஞானம் பிறந்துருச்சுங்கிறதுனால தர்மசாலை என்ற ஒரு சாலையை அமைத்து சாலை வழியாக என்ன பண்றாருங்க, ஞானத்தை போதிக்கிறாரு. சொல்றேன் பாத்தீங்களா, அந்த குணங்கள் தான் ஒவ்வொரு திரைகளாக இதை காமிக்க அந்த குணங்களை எல்லாம் சரி பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு திரையா சரியாயிடும். இப்ப பொறாமை ஒருத்தர் இருக்குன்னு, பொறாமை போயிடுச்சுன்னா திரை விலகி. அப்ப என்ன ஆகுது, ஒவ்வொரு திரைகளா விளைஞ்சே கடைசி என்ன இருக்கும், எங்க இருக்கும், அங்கே ஜோதி இருக்கும். அந்த ஜோதி அடையறதுக்கு இன்னொரு வழி என்ன, அன்பு உண்டாகும் போது வேகமா போயிடணும். இத்தனை திரைகளும் உருவாகிறதுக்கு காரணமே அன்புமே தான். இப்ப கருப்பு திரைன்னா பாருங்க, மாயாசக்தி, 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 பராசக்தி, இச்சாசக்தின்னு சொல்லக்கூடிய இந்த சக்திகள் எல்லாமே பிரபஞ்ச உருவாக்கத்திலிருந்து இருக்கக்கூடிய சக்திகள். இந்த சக்திகள் என்ன பண்ணுது, ஒவ்வொரு திரைகளாக வச்சு அந்த ஆண்டவரோட நம்ம சேரக்கூடிய அந்த ஐக்கியத்தை தடுத்து கொண்டிருக்கிறது, திரை மறைப்பாக இருக்கிறது. இப்ப இந்த திரைகளை நீக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா வெளிச்சம் வந்து, ஆனா வெளிச்சம் ஆல்ரெடி இருக்கு, நாம வெளிச்சத்தை உருவாக்கல, ஆல்ரெடி இருக்கு. திரை மறைப்பா இருக்கு. அது என்ன திரை? கருப்பு திரை, நீல திரை, பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரைன்னு அடையாளப்படுத்துறாரு. உண்மையில் நமக்குள்ளதான் இருக்கு தேவையில்லாத குணங்கள். இந்த கண்ணாடி பேழையில தான் பெருமானார் எழுதின. ஓ, அவர் எழுதின எழுத்து, அவருடைய பொன் கையெழுத்து அற்பெருஞ்சோதி அகவல் ஆஹா, அவர் எழுதின திருவருட்பாடு எழுத்து விரிவாக இருக்குது. அற்பெருஞ்சோதி அகவல், அற்பெருஞ்சோதி அகவல். ஆமா, அந்த அகவல் மட்டும் இங்க வச்சிருக்காங்க. உண்மை படிவம், இதே உண்மை படிவம். காகிதத்தில் எழுதுற பனை ஓலையில ஆரம்பத்தில் எழுத. ஆமா ஆமா, அதுக்கப்புறம் காகிதத்தில் எழுத ஆரம்பிச்சாரு. காகிதத்தில் அந்த காகிதம் தான் பாத்தீங்கன்னா அணையா அடுப்பு காமிக்க அப்படியே பிரபவ ஆண்டு வைகாசி 11 வியாழன் 23/5/1867 திருவருட் பிரகாச வள்ளலார் ஏற்றி வைத்த அணையா அடுப்பு. தம்பி இதுவரைக்கும் நாம் வள்ளலாரோட சத்திய ஞான சபையை பார்த்தோம். இப்போ இதே வடலூரில் சத்திய தரிசனம் அப்படிங்கிற குழந்தைகள் பெரியவர்களுக்கான அகக்கண் விழிப்பு பயிற்சியை ஆன்லைன் மூலமாகவே கொடுக்கக்கூடிய மாஸ்டர் சத்யகுரு அவரோட நிலையத்துக்கு சென்று குழந்தைகளை நேரடியாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கசகஸ்தான், லைபீரியா, டென்மார்க், பங்களாதேஷ்,
Yemen, Cuba, Greece, Papua New Guinea, Ireland, New Zealand, State of Palestine, Indonesia, Guatemala. இது தமிழ் புத்தகம். இது தமிழ் புத்தகம். இந்த பாப்பா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ இப்படியே காட்டுவேன். ஏதாச்சும் ஒரு தமிழ் புத்தகம், தமிழ் எழுத்து வரும் பார்த்தீங்களா, அதை இப்போ கண்ணை கட்டியாச்சு. இப்போ வாசிக்க போகிறாங்க. இப்போ பாருங்க, இதாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கிறோமா, இப்போ எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம், கையை இதாக இருக்கா, இதை அப்படியே வாசிக்க வைக்க போகிறோம். வாசிக்கமா. புறவீர் இன்சொல்லின் பொருள் குதிரை. பொரும்படை இன்சொல் பிரித்து எழுதி கிடைப்பது பொறுமைப்படை. நிலையில் பிளஸ் ஆகும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலாகும். ஆலமரத்தில் விதை எவ்வாறு இருக்கும் என்ற அதிவீரராம பாண்டியன் குறிப்பிட்டார். எதனுடன் ஒப்பிட குறிப்பிடுகிறது? என்ன சுகம் தெரியுமா, எண்ணெய் வாங்கி வந்தேன். சூப்பர்மா. எப்படிமா உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு என்ன தெரியுது? அதுல எழுத்து தெரியுதா? எப்படி நீங்க ரீட் பண்றீங்க? எங்கனாலே வாசிக்க சொன்னா அவ்வளவு திணறணும். நீங்க பார்க்காம எப்படி வாசிக்கிறீங்க? பார்த்து வாசிக்கிறதுக்கு 1008 தப்புறாயிரம் ஆளு. இப்போ கண்ணை கட்டி போட்டோம்னா என்னத்த சொல்றது? உங்களுக்கு புரியலை. எப்படிமா இது? எப்படிமா உங்களுக்கு சாத்தியமாகுது? சொல்ல முடியுமா?